தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மிஷினரிகளை வந்து அதாவது இடம் ஆக்கிரமிப்பு, சட்டவிரோதமாக ஒரு இடத்தை கையாளுதல், இந்த விஷயங்கள் எல்லாமே நடைபெறுவது சகஜமான விஷயம். அது குறிப்பாக வந்து இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு போகணும்னா அதிகமான விஷயங்கள் நம்ம செய்திருக்கிறீங்களா பார்த்துருவோம். அப்படி ஒரு 2 இடத்துல நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி. இந்த மயிலாடி வந்து முருகன் கோயில் ஃபேமஸ். அதே நேரத்தில் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோணம் பெருமாள் கோயில் சொல்கிற அந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குது, பெரிய மைதானம். அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தால் அது இந்துக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய விஷயமா தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, ஹெச்ஆர்என்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சட்டவிரோதமாக வந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்து அது இடத்த வந்து கடைசி நற்செய்தின்னு சொல்லி ஒரு ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அது 15, 16, 17 3 நாட்களுக்கு. இது எதன் அடிப்படையில், ஏன்னா ஒரு மதத்துக்கு உட்பட்ட ஒரு இடத்துல மாற்று மதத்திற்கு எப்படி அனுமதி கொடுக்கிறார்கள் என்று தெரியல. இது ஒரு செய்தி. இதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை கலவை கிராமம். அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு விவசாய நிலத்தை வந்து தேவநாத கற்பையான்னு சொல்லி ஒருத்தர், அவர் பேர் கரெக்டாக தெரியல, அவர் அருணவர்கார் விவசாய நிலத்தை வாங்கியிருக்கார். வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அந்த இடத்துல வந்து சட்டவிரோதமாக வந்து மின் இணைப்பை பெற்று ஜபக்கூட்டமாக மாற்றிருக்காரு. ஜபக்கூட்டம் இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த கிராமத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 100% இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. சட்டவிரோதமாக ஒரு இடத்த வாங்கிட்டு அங்கே மின் இணைப்பு இதெல்லாம் பெற்று ஜபக்கூட்டம் நடத்தி வெளியூருக்கு ஜபக்கூட்டத்துக்கு இடம்னா வெளியில் வந்து ஆட்களை கூட்டி வந்திருக்காங்க. இது வந்து அங்கே இருக்க மக்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கிறதுனால அவங்க வந்து பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. வழக்கம் போல காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க, இந்த புகாருக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எடுக்கப்படாத காரணத்தில் என்ன பண்ணிருக்காங்க, இந்து முன்னணி வந்து நாங்கள் வந்து நேரடியாக போராட்டத்துக்கு இறங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கார்கள். இந்த 2 செய்தியும் எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு தமிழகத்துல வந்து கிறிஸ்தவர்களுக்கு, அதாவது கிறிஸ்தவர்கள் ஆட்சி தான் இன்று நடக்கிறதோ அப்படின்னு கூடிய சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய அராஜகம் என்பது அதிகரித்து வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்ம ஒரு செய்திக்கா வருவோம். நீங்க முதல்ல வந்து கன்னியாகுமரி மாவட்ட செய்தியை பத்தி நீங்க சொன்னீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்து அந்த செய்தியை பொறுத்தவரையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மைதானம் இருக்கிறது. அந்த மைதானத்துல வந்து கிறிஸ்தவ ஜபக்கூடத்திற்கு, அதாவது ஒரு ஜப கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், அனுமதி கேட்கிறார்கள், அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அது என்ன கூட்டம் அப்படின்னா, கடைசி நற்செய்தி, அதாவது நரகம் அப்படின்றதுக்கு அதுவாம், அப்படிங்கிற பேர்ல நடத்த போறோம். நல்லா பார்க்கணும், நீங்க அதுக்கு நேர் எதிர்க்க வந்து விநாயகர் கோவில் இருக்கிறது. அப்ப என்ன, உடனே இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இந்துக்கள் அதை தடுப்பதற்காக பேசியிருக்காங்க. அமைதியான முறையில் முதல்ல பேசியிருக்காங்க. அதற்கு யாரும் ஒத்து வரவில்லை. உடனே இந்துக்களும் என்ன சொல்லியிருக்காங்க, இந்துக்கள் தரப்புல ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்களும் வந்து விநாயகர் கோவிலில் விநாயகர் அகவல் நாங்கள் படிக்க போகிறோம், அதே நேரத்தில் அதே இடத்துல அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு அவங்களும் போலீஸ்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அவர்கள் போலீஸ்கிட்ட போய் கேட்டதுக்கு பிறகு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இந்துக்களுக்கு. அதே நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். நமக்கு அதை பற்றி சரியா தெரியல. இந்த நேரத்தில் நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தேசிய கொடி ஊர்வலம் போவதற்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் பல இடங்களில் அனுமதி மறுக்கப்பட்டது. நம்ம அந்த செய்தியை நம்ம ஸ்ரீ டிவியில் கூட பண்ணோம். காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஊர்வலம் போகக்கூடிய வழியிலெல்லாம் வந்து மசூதி, சர்ச்சுகள்லாம் இருக்கின்றன, அதனால பிரச்சனை வரும், அதனால நம்ம வந்து அனுமதி மறுக்கப்படுகிறது. அவங்க எழுதின அந்த ஆர்டர் கூட நம்ம கையில் அதுக்கான ஆதாரங்கள் இருக்கின்றன இப்போ கூட அப்படின்னு அன்னைக்கு நீங்க சொல்லி மறுத்தீங்க. அப்படிங்கும் பொழுது கோவிலுக்கு எதிர்க்கவே இன்னொருத்தன் வந்து நான் வந்து கடைசி நேர ஜப கூட்டம் நடத்த போகிறேன் அப்படின்னு என்னத்தையாவது ஒண்ணு நீ சொன்னா அப்ப மத கலவரம் வராதா? கோவிலுக்கு முன்னாடி நீ எப்படி நீ அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கேள்வி வருதா வரலையா? அப்ப சம்பந்தம் இல்லாம அந்த பகுதியில பெரிய அளவுல கிறிஸ்தவர்கள் இல்லாத ஒரு இடத்துல நீங்க எதுக்காக போயிட்டு நீங்க வந்து அந்த இடத்துல, அதுவும் பிள்ளையார் கோயிலுக்கு நீங்க எதுக்கு நடத்தணும்? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அந்த இடத்துல? அப்ப ஏன் போலீஸ்காரர்கள் எதையும் திட்டவட்டமாக இதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஏன் அந்த ஸ்டாண்ட் அவங்க எடுக்கல? இந்த கேள்வி எல்லாம் நமக்கு அங்க வருதா இல்லையா? இதோட அதை விட்டுருந்தாங்கன்னா கூட இந்த பிரச்சனை அங்கேயோட முடிஞ்சிருக்கும். அதாவது கிறிஸ்தவர்களும் கூட சட்டத்தை மதிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கலாம். ஆனா இதுக்கு அப்புறம் பண்ணதான் அதோட இவங்களுக்கு இங்க அனுமதி மறுக்கப்பட்ட உடனே கிறிஸ்தவர்கள் கூட்டமாக நோட்டீஸ்களை எடுத்துக்கொண்டு வழுக்கம்பாறை அப்படிங்கிற இடத்துக்கு, அங்க வழுக்கம்பாறைக்கு போயிட்டு போய்
அங்கே நோட்டீஸ்களை விநியோகம் செய்வதற்காக போயிருக்கிறார்கள். ஆனால் அங்கிருந்த இந்துக்கள் இவர்களை விரட்டி எடுத்திருக்கிறார்கள். எங்கள் பகுதியில் வந்து நீ எதுக்கு தேவையில்லாமல் இதை செய்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அப்போ ஒரு விஷயம் என்ன நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ சப்போஸ் இந்துக்கள் எதிர்க்கலை அப்படின்னா அந்த கிறிஸ்துவத்தினுடைய அந்த முதல்ல அந்த கடைசி நேர செய்தியாக அது வந்து அங்கே நடத்தியிருப்பாங்க அன்னைக்கு, சரியா? ஆனால் இதுதான் நீ நடத்தக்கூடிய உனக்கு கடைசி நேர செய்தி நடத்துறதுக்கு நீ இடமே இருக்காதுடா அப்படிங்கிற மாதிரி இந்துக்களுடைய போராட்டம் அமையவே அங்கே வந்து அனுமதி போலீஸ்காரர்கள் மறுத்து. ஏன்னா இவங்க கூட என்ன சொல்லிட்டாங்க, நாங்களும் அதே போல் ஒளிபெருக்கி வைப்போம், நாங்களும் பாடுவோன்னு சொன்ன உடனே போலீஸ்காரங்க அந்த பக்கம் அனுமதியை மறுத்துட்டாங்க. அப்போ இந்துக்கள் எதிர்க்க தொடங்கியவுடன் போலீஸ்காரர்கள் அதற்கு வந்து வேற வழி இல்லை, இனிமேல் இந்துக்கள் அமைதியாக இருக்க மாட்டாங்க, எதை சொன்னாலும் கேட்டுட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே அவர்களும் எந்த சட்டமுறையினரை கையாள வேண்டுமோ அந்த சட்டமுறையை ஒழுங்காக கையாண்டிருக்கிறார்கள். இதே நிலைமை தான் இந்துக்கள் சரி இது பண்ணலைன்னா நாங்கள் சட்டத்தை எல்லாம் மதிக்க மாட்டோம், உனக்கு இப்படி என்ன நீ செய்ய விட்டு மத பிரச்சாரம் செய்ய விடலைன்னா நான் வந்து வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுத்து மத பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு நீ கிளம்புனீன்னா அங்கேயும் உன்னை எதிர்ப்பதற்கு இன்னைக்கு இந்துக்கள் வந்துட்டார்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து இவங்களுடைய பிரச்சாரங்கள் உங்களுடைய இது தாங்க முடியல இன்னைக்கு மக்களால். அவங்களும் எவ்வளோ நாள் பொறுத்துக்கிறது இந்துக்களும் இவங்களுடைய செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருந்த மக்கள் இனியும் உங்களுடைய இந்த மாதிரியான விஷம பிரச்சாரங்களை நாங்கள் பார்த்து கொண்டு சும்மாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்துக்கள் வீதிக்கு வந்து இன்னைக்கு அவர்களை விரட்டி எடுத்திருக்கிறார்கள். எப்பயும் போல நம்ம போய் கொடுத்துடலாம், நம்ம போய் மதம் மாற்றலாம் அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் நீ முடியாது அப்படின்னு இது போல பல எதிர்ப்புகள் தொடர்ந்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இவர்கள் கொடுப்பதும் நடக்கிறது. அதை எதிர்த்து இந்துக்கள் அவர்களை விரட்டி எடுப்பதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் கிறிஸ்தவர்கள் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் இவர்களுடைய மதத்தை திணிப்பதற்காக சென்றார்கள் என்றால் இனி இந்துக்கள் சும்மாக இருக்க மாட்டார்கள், அவர்களும் திருப்பி உங்களை விரட்டுவார்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் இது இந்த முதல் செய்தியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். ரெண்டாவது செய்தியும் அதே தான், கிட்டத்தட்ட இதே தான். ஏன்னா அதே போல பாருங்க, யாருமே அங்கே கிறிஸ்தவர்கள் இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல போய் நீ இடத்த வாங்குறது, அப்புறம் அந்த இடத்துல நீ வந்து வாங்கிக்கிட்டு அங்கே வந்து அது எப்படி வாங்குறது அப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்து சர்ச்சு கட்ட மசூதி கட்ட அப்படின்னு சொல்லி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல. அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு நிலம் நம்ம பேரில் தனியாராக ஒரு பேர்லன்னு வாங்கிக்க வேண்டியது. அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஜபக்கூடமாக மாற்றுறது, இல்லை அது ஏதாவது சர்ச்சு கட்டுறது, எல்லா வேலையும் பார்க்குறது. இன்றைக்கி நீ அந்த மாதிரி இன்றைக்கி பண்ணாலும் இன்றைக்கி அவங்க அது சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கி அந்த பகுதி மக்களும் இதை எதிர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கி இது வந்து இன்றைக்கி ஏதோ வந்து ராணிப்பேட்டையில் இந்த ஒரு கலவை அப்படிங்கக்கூடிய இந்த இடத்துல மட்டும் கிடையாது. இதே விஷயம்தான் தோகமலையில் நடந்ததை நம்ம பார்த்தோம். தோகமலையில் பெரும்பாலான இந்துக்கள் முழுவதுமாக இந்துக்கள் இருக்கிற இடத்துல ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு யாருமே வரது கிடையாது. ஆனால் அந்த சர்ச்சுக்கான ஆட்கள் எங்கேருந்து கொண்டு வர போகிறாங்க, வெளியிலேருந்து அந்த ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அந்த சர்ச்சில் வந்து ஜபம் நடத்த வேண்டியது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள இங்கே இருக்கிற மக்களை 1-2 மக்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து மாற்ற வேண்டியது. இந்த வேலையை வந்து இன்னைக்கு நாடு முழுவதும் எந்தெந்த பகுதியில் இவங்களால முடியுமோ அதை வந்து தொடர்ந்து வந்து இன்னைக்கு இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அதை தொடர்ந்து செய்ய முடியாதபடிக்கு இந்துக்கள் அங்கங்கு அவர்களுடைய எதிர்ப்பை காட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு காவல்துறையும் இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாது அப்படின்னு சொன்னால் இந்துக்கள் வந்து அவர்களுடைய மதத்தை காப்பாற்றிக் கொள்ள, அவர்களுடைய வழிபாட்டு சடங்குகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக வீதியில் இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இது அதிகரிக்க இந்துக்கள் வீதிக்கு வருவதும் அதிகரிக்கும். ஏன்னா வேற வழி இல்லை. நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து காப்பாற்ற போவது யார் அப்படிங்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு இருக்கிறது இல்லை. போலீஸ்காரர்கள்ட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா போலீஸ்காரர்கள் கம்ப்ளைண்ட்டை வாங்கி வைத்துக்கொண்டு அதுக்கு மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒருவேளை வந்து இந்த மாதிரி மதம் மாற்றும் பொழுது இல்லை இந்த மாதிரி சட்டவிரோதமாக செய்யும் பொழுது போலீஸ்காரர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தார்களே ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு பயம் வந்திருக்கும். அவங்களும் போய் இந்த மாதிரி அனாவசியமாக மத திணிப்பை செய்ய போக மாட்டார்கள். சரிதானே? இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமே எப்படி இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் வந்து ஒரு சர்க்குலர் அது பெரிய அளவில் வெளியிலேயே விடாமல் அதான ஒரு ஆர்டரை வந்து இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லோரும் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜபக்கூடம் இல்லை வந்து மசூதி இந்த மாதிரி கட்டுறதற்கு
அந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க வந்து தலைவர் வந்து அனுமதி தரணும், அதற்கப்புறம் வந்து கலெக்டர் அனுமதி பெறணும், இதெல்லாம் இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து கலெக்டர் அனுமதியோ இல்லை இவங்களுடைய உள்ளூரில் இருக்கக்கூடிய இவங்களுடைய அனுமதியோ அவங்க பெறுவதற்கு இல்லை அவங்க அந்த அனுமதி தருவதற்கு தாமதமானால் அவங்களே கட்டிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு சர்க்குலரை இவங்க வந்து வெளியிட்டதாக சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து தான் இன்னைக்கு பல சர்ச்சைகள் அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு எல்லா இடத்துக்களையும் வந்து கொண்டிருக்கின்றன, மசூதிகளும் அது போல் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற செய்தியை நாம் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே என்ன சொன்னாங்க, அவங்களுக்குன்ற ஒரு இடம் இருந்ததுன்னா அந்த இடத்துல அவங்க ஜபக்கூடம் கட்டுறதுக்கு எந்த விதமான இதுவும் தேவை கேட்கக்கூடாது, அவங்களுக்கு உடனடியாக அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதை எல்லாமும் நம்ம பார்க்குறோம். பீட்டர் அல்போன்ஸ் வச்சது, இனிக்கும் இருதயராஜ் வச்ச கோரிக்கை, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அப்போ இந்த அரசாங்கமே இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் துலுக்கர்களுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அரசு என்பதை இவர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால இன்னைக்கு இந்துக்களுக்கு வேற வழி இல்லை, அவர்கள் வீதியில் இறங்கி. ஏன்னா அரசாங்கமும் இன்னைக்கு இந்துக்களை காப்பாற்ற போவதில்லை, அந்த அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு துறையில் இருக்கக்கூடிய போலீஸ் காவல்துறையும் இன்னைக்கு இந்துக்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை என்கிற சூழ்நிலை வரும் பொழுது இந்துக்களுக்கு வேறு வழி இல்லை, வீதியில் வந்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம்.